நான் என் ரூமில் என் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நம்ம உள்மனசு அப்பப்போ சொல்லும்ல, யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. நான் பதட்டத்தில் எந்திரிச்சு லைட் ஆன் பண்ணி ரூம் முழுக்க தேடி பார்க்குறேன், யாருமே இல்லை. ரூம் வெளியில் சுற்றி முற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை. சரி, இதை நம்ம தான் ஒரு மாதிரி தப்பாக நினச்சிட்டோமோ, அப்படி யாரும் இல்லையோன்னு நினச்சி நானும் எல்லாம் நானே தேத்திக்கிட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் தூங்கி எந்திரிக்கும் போதும் எனக்கு அதே மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் என்னை பார்க்குறாங்கன்னு தோணிட்டே இருந்துச்சு. காலையில், மத்தியானம், ஈவினிங், அன்றைக்கி நைட்டு வரைக்கும் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் அதை பெருசுப்படுத்தாமல் தூங்க போயிட்டேன். மிட் நைட்டு திடீர்னு கண் முழிச்சு பார்க்குறேன், என் ரூமோட ஒரு கார்னர் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு கார்னர் மட்டும் அங்கே ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. நான் எந்திரிச்சு பயத்தில் லைட் ஆன் பண்ணி வேக வேகமாக அந்த இடத்துல போய் அப்படி என்னதான் அங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கே என் மொபைல் இருந்துச்சு. இது ஏதோ கற்பனை கதை மாதிரி தெரியலாம், ஆனால் என்ன மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து இன்டர்நெட்டில் ஆக்டிவாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் டெய்லியும் மோர் தென் 300 கம்பெனிஸ் ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. 300 கம்பெனிஸா? என்ன ட்ராக் பண்ணுறாங்களா? என்கிட்ட அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்களோட டேட்டா தான் அவங்களுக்கு வேணும். சரி, டேட்டான்ற என்ன டேட்டா? உங்களோட லொக்கேஷனு, உங்களோட கான்டாக்ட்ஸு, உங்களோட ஃபோட்டோஸு, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே அவன் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கான். என்கிட்ட அப்படி என்ன இருக்குது, இதை ட்ராக் பண்ணி அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களோட டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் உருவி இன்னொருத்தருக்கு விற்றுருவான். விற்று காசு பார்த்துருவான். இது ஒரு விஷயம்னு இதை ஒருத்தர் விற்கிறான், அதையும் ஒருத்தர் காசு கொடுத்து வாங்குறான் பாரு, முட்டா பையன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த டேட்டாவை ஒருத்தர் வாங்குறான் பாருங்க, அவன் இதை விட பெரிய பிஸ்னஸாக அந்த டேட்டா வச்சு பண்ணிடுவான். இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஃபோனு பழசாயிருச்சு. நீங்கள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு சும்மா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோன் சம்மந்தமான ஆடே தான் வரும். இதுதான் டேட்டா. இப்போ உங்களோட டேட்டா என்னன்னா, உங்களுக்கு ஃபோன் வேணும், அதை ஒருத்தன் பார்த்துட்டான், உங்களுக்கு அது சம்மந்தமான ஆடை சஜஸ்ட் பண்ணுறான். ஒருவேளை நீங்கள் அந்த ஃபோன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவன் எதுக்கு வந்தானோ அவன் பிஸ்னஸ் ஓவர். உங்களை வச்சு அவன் காசு பார்த்துட்டான். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிய வைக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னா, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, டம்பிள், பார்பெல், இது எல்லாத்தையுமே செல் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது இந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வயசானவர்கிட்ட கொடுத்தா அது ஈஸியாக செல் ஆகுமா, இல்லை ஒரு யங்ஸ்டர்கிட்ட கொடுத்தா அது ஈஸியாக நீங்கள் செல் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி ஒரு யங்ஸ்டர் கிட்ட தான் உங்களால் ஈஸியாக செல் பண்ண முடியும். இங்கேயும் பர்ச்சேஸ் நடக்கும், ஆனால் ஒரு யங்ஸ்டர் கிட்ட உங்களால் ஈஸியாக செல் பண்ணிட முடியும். சரி, யங்ஸ்டர் கிட்ட தான் செல் பண்ணணும். அதை யாருக்கு செல் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. 10 பேர் இருக்கான்னா 10 பேருமே வாங்க மாட்டான். அதில் 2 பேருக்கு மட்டும்தான் அதுக்கு உண்மையான நீட் இருக்கும். அந்த 2 பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி இவ்வளோ பாப்புலேட்டரான ஒரு கண்ட்ரியில் அந்த 2 பேரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதைத்தான் இந்த டேட்டா திருடுற கம்பெனிஸும் இந்த ஆட் ஏஜென்சியும் ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் டம்பிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ 3ஆவதாக ஒருத்தன் உள்ளே வந்து, என்னப்பா டம்பிள் சேல் பண்ணுறியா, நான் யாருன்னு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் கேட்குறீங்க, ஓகே யாருக்கு செல் பண்ணணும்னு சொல்லுப்பா, நான் அவனை கமிஷன் தரேன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அவன் கை காட்டுறான். அங்கே 2 பேர் நிற்கிறானுங்க பாரு, அவனுக்கு 2 பேருக்குமே இப்போ டம்பிள் தேவைப்படுது. அவனுக்கிட்ட கொண்டு போய் உன் ப்ராடக்ட்டை கொடு, அவனுக்கு ஈஸியாக வாங்கிப்பானுங்க, உன் சேல்ஸ் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு இவன் சொல்கிறான். அதை கேட்டு நீங்களும் கொண்டு போய் அவனுக்கு 2 பேர்கிட்ட ப்ராடக்ட்டை விற்கிறீங்க, அவனுங்களும் வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் நடந்துருச்சு, கையில் காசும் பார்த்துட்டீங்க, அவனுக்கு சொன்ன மாதிரி கமிஷனையும் கொடுத்துட்றீங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஆட் ஏஜென்சி வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு, பையருக்கு அவரோட ப்ராடக்ட்டும் வித்தாச்சு. இவங்க 2 பேர்த்தையும் வச்சு 3ஆவது தான் காசு பார்த்துட்டு போயிட்டான். இதைத்தான் உங்கள் டேட்டாஸ் எடுக்கிறவங்களும் அந்த ஆட் ஏஜென்சிஸும் பண்ணுறாங்க. சரி, என் டேட்டாலாம் எப்படி எடுக்கிறானுங்க இவனுங்க, நானாக கொடுத்தனால அவனுக்கு திருடுறானுங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. 90% ஆஃப் த டைம் நம்ம தான் கொடுக்குறோம். எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னா இந்த பெர்மிஷன்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி டப்புன்னு ஒரு 5-6 பெர்மிஷன்ஸ் வரும். உங்கள் லொக்கேஷன், உங்கள் கான்டாக்ட், உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட மைக்ரோஃபோன், உங்களோட கேமரா, இந்த மாதிரி நிறைய பெர்மிஷன் கேட்டு பாப்பப் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் அக்ரி பண்ணி விட்டுறீங்கல்ல, நீங்கள் அக்ரி பண்ண அடுத்த நிமிஷம் உங்கள் டேட்டாலாம் எடுத்துருவோம். அண்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் அவனுக்கிட்ட போயிடும். இப்படி தான் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எடுத்து அவங்களோட ப்ராடக்ட்டை அவனுக்கு ஈஸியாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உங்களோட டேட்டா வச்சு அவனுக்கு ஆட் ரன் பண்ணுறாங்கல்ல, இது அப்படி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பேங்க்லேருந்தெல்லாம் கால் வந்துட்டே இருக்கும், லோன் வாங்கிக்கிறீங்களான்னு. அது எப்படின்னா, ஒரு 1000 பேரோட நம்பர் அந்த பேங்க்கு கிட்ட இருக்கும். அதை வச்சு 1000 பேருக்கும் கால் பண்ணி லோன் வாங்கிக்கிறீங்களா உங்களுக்கு கேட்டே இருப்பாங்க. சரி, அப்படி அந்த 1000 பேரும் லோன் வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அதில் ஒரு 10 பேர் மட்டும் வாங்கலாம் சான்ஸ் இருக்குது. இப்போது அதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த 1000 டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அதில் அந்த 10 பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆட்ஸு, கால்ஸு, மெசேஜஸ் எல்லாம் அனுப்பும்போது அவங்கள ஈஸியாக அந்த லோனை வாங்க வச்சிடலாம். இதுதான் இந்த சிஸ்டம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்த ஒரு விஷயம்.
பர்சனல் விஷயங்கள்லாம் இது மட்டும் கிடையாது. உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குன்ற வரைக்கும் அவங்களால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் பயம் கிரியேட் ஆகுதுல்ல. ஏன்னா 300 பேர் என்ன டெய்லியும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. 300 பேர்னா 300 பேரும் உங்களை ஸ்வைப் பண்ணி உங்களோட மொத்த ப்ரொஃபைலையும் பார்க்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தன்ட்ட உங்களோட ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒருத்தங்கிட்ட உங்களோட லொக்கேஷன் இருக்கலாம், ஒருத்தங்கிட்ட உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கலாம், ஒருத்தங்கிட்ட உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், ஒருத்தங்கிட்ட உங்களோட இமெயில் ஐடி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சரிப்பா, இவ்வளோ சொல்லிட்டேன், இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா, நம்ம டேட்டாவை நம்மளால் பாதுகாக்க முடியுமான்னு கேட்டால் சான்ஸே இல்லை. இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் போகிறதே மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும். இப்போ இருக்க வேர்ல்டில் அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஃபோன்றது நம்மளோட ஒரு பாடி பார்ட்டாகவே மாறிடுச்சு. அது இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபோன் அவாய்ட் பண்ணுறதுன்றது ஒரு நடக்காத ஒரு விஷயம், ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஆனால் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம், நம்மளோட பர்சனல்ஸை, நம்மளோட ப்ரைவேட்டான விஷயங்களை ஆன்லைனில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதும், ஆன்லைனில் அது சம்மந்தமாக சர்ச் பண்ணாமல் இருக்கிறதும் தான் நம்மளால் ஒரு முடிஞ்ச விஷயம். இவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், வந்து சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. இது சம்மந்தமான ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும்னாலும், இல்லை அந்த டேட்டாஸை வச்சு அந்த கம்பெனிகள் அக்யூரேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு 10 கமெண்ட் இல்லை 20 கமெண்ட் வந்தால் கூட போதும். நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ சீக்கிரமே ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.